ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோ போஹா பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் அவல் எடுத்திருக்கேன். இது தின் அவல். இது ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. அதனால் ஒரு 2 தடவை கழுவிட்டு தண்ணியை மட்டும் இருத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி இருத்து வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இது செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த அவலுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம் பருப்போட நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது தோல் நீக்கிய வேர்க்கடலை. கொஞ்சம் சிவப்பாக மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். துருவிய இஞ்சியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியை மிக்சியில் அடித்து நல்லா பியூரி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சோன்னா கலர் மாறாமல் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழையக்கூடாது. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணியை இருத்து வச்சிருந்த அவலை சேர்த்துக்கலாம். இந்த அவலில் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட தின் அவல் இல்லை, திக் அவல் தான் இருந்தது அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட நமக்கு அவல் உப்புமா தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கு அவல் உப்புமா. இப்போது இது மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயை நான் விட்டுடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு அவல் உப்புமா நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். எல்லோரும் லைக் பண்ணுவாங்க வீட்டில். நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இது மேலே நான் மாதுளை தூவி விட்டுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் லிவ் வித் ஃபுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.